சரி ஐயா, நான் மகா பாவி, தண்ணி திங்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், எங்க வீட்டுல யாருக்கிட்டையும் நான் அன்பாவே பேசுறது இல்ல, எங்கிட்ட நல்ல குணமே கொஞ்சம் கூட கிடையாது. எனக்கு இந்த நமச்சிவாயம் சொன்னா பலன் தருமா தருமா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாரு நம்ம ஞான சம்பந்த பிள்ளை. கொள்வாரேனும், நீ ஆடு மாடை வெட்டி தின்னாலும் சரி, நாவினால் கொண்டாலும், அறிவு கட்டவனை உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கான்னு கேட்டு நாவினால் கொன்றாலும் சரி, குணம் பல நன்மைகள் இல்லாரேனும். உங்களுக்கு நல்ல குணமே இல்லை, திருடுறது, அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறது, அடுத்தவனுடைய உடைமைகளை தேடுதல், என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் மூட்டுறது, அதாவது அழுக்காறு அவா வெகுளி என்னாச்சொல், இது நான்கு எங்கிட்ட உங்ககிட்ட இருந்தா கூட இந்த நமச்சிவாயத்தை நீ சொல்லி வந்தாயானால், இந்த மந்திரத்தின், இந்த இறைவனுடைய திருநாமத்தின் மகிமையினால் உன்கிட்ட இருக்கிற எல்லா தீங்கும் என்ன ஆயிடும், அந்த குணம் பல தீமைகள் இருப்பனா இருந்தா கூட அந்த தீமைகள் நன்மைகளாயிடும். ஆகவே எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லா, அது ஏன்னா அவர் நல்லவர், அந்த பெயருக்குரியவர் நல்லவர். அந்த நல்லவருடைய பெயரை சொல்லும் பொழுது அவருடைய நல்ல தன்மைகள் உனக்கு கண்டிப்பா வந்துடும்.